Hi students, exercise 5.1 9 sum. In the given figure, if triangle EAT is similar to triangle BUN, so இந்த triangle ஆனது இந்த triangleக்கு similar-ஆ இருந்தால் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. Then find the measure of all the angles, அதாவது இருக்கக்கூடிய எல்லா angles-ஓட measure என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ இந்த ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ், அதாவது இது ரெண்டும் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் EAT இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் BUN இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த ஆங்கிள் E will be equal to angle B. Then angle A will be equal to angle U. அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஆல்ரெடி அது x டிகிரின்னு இருக்கு, அதனால் நோ ப்ராப்ளம். இது ரெண்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் அதாவது அதுவும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். இட் இஸ் ஆங்கிள் A will be equal to angle U. Then angle T will be equal to angle N. Angle T will be equal to angle N. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த அன்னோன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம் வாங்க. இட் இஸ் நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்னென்னா 180 டிகிரின்னு. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் EATன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். தட் இஸ் ஆங்கிள் E ப்ளஸ் ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் T எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படின்னா இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்னா 3xன்னு ஆயிரும். ஸோ அப்படின்னா 2x ப்ளஸ் x ப்ளஸ் 2x வந்திருக்கணும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஏக்கு என்னதுன்னா எக்ஸு, ஏ என்னதுன்னா எக்ஸு, பிஎன் இ என்னதுன்னா சரி ஏ வந்து 2x, இ வந்து எக்ஸு ப்ளஸ் டி. ஆங்கிள் T இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போது இது அந்த 2xங்கிறதையும் அந்த எக்ஸுங்கிறதையும் ஆட் பண்ணினா 3x. ஸோ இப்போ ஆங்கிள் Tங்கிறது என்னென்னா 180 டிகிரி மைனஸ் 3x. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3x. அந்த 3x வந்து அப்புறம் போகும்போது மைனஸ் 3x. ஸோ இப்போது இது வந்து ஆங்கிள் T. ஸோ திஸ் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் BUN எடுத்துக்கோங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் BUN எடுத்துக்கோங்க. ஸோ இந்த BUN-னா இந்த மூணு ஆங்கிள்ஸ் என்னவா இருக்குன்னா 180 டிகிரி. தட் இஸ் ஆங்கிள் B ப்ளஸ் ஆங்கிள் U ப்ளஸ் ஆங்கிள் N இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுங்கிறது B, N தெரியாது, U தெரியாது, U லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. N என்னென்னா x ப்ளஸ் 40 ப்ளஸ் ஆங்கிள் U இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2x. ஸோ அது அந்த புறம் போகும்போது என்ன ஆயிரும், மைனஸ் 2xன்னு ஆயிரும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் 40 அந்த புறம் போகும்போது மைனஸ் 40. 4. அப்போ ஆங்கிள் U என்னென்னா இந்த 40 அந்த புறம் போகும்போது என்ன ஆயினா 180 மைனஸ் 40 ஆகும். ஸோ இப்போ என்னவாகும் அப்படின்னா 140. அதாவது 180ல் 40 போச்சு அப்படின்னா அந்த போகும்போது மைனஸ் 40. ஸோ 40 போச்சுன்னா 140. தென் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 2x. அந்த 2x வந்து போகும்போது மைனஸ் 2x. ஸோ இது என்னதுன்னா செகண்ட். அதாவது இதில் ஃபஸ்ட்டு செகண்டு இப்போதைக்கு நம்ம இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆங்கிள் தான் 1, இந்த ஆங்கிள் தான் செகண்டு. இது 1, இது 2. இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போது இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஈக்குவாலிட்டி வச்சு இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் E என்னதுன்னா ஆங்கிள் Bக்கு ஈக்குவல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆங்கிள் E அண்ட் B எக்ஸ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல இதில் இருக்கக்கூடியதை எதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் T வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் N. அதை எடுத்துக்கலாம். ஆங்கிள் T
T will be equal to angle N இல்லைங்களா? ஸோ இப்போது ஆங்கிள் T என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஆங்கிள் T வந்து இந்த இடத்துல இதுதான் ஆங்கிள் T, தட் இஸ் 180 டிகிரி மைனஸ் 3x எழுதிக்கோங்க. 180 டிகிரி மைனஸ் 3x will be equal to angle N. ஆங்கிள் N என்னென்னா x ப்ளஸ் 40 டிகிரி, அதை எழுதிக்கோங்க. x ப்ளஸ் 40 டிகிரி. ஸோ இப்போ எக்ஸ் ஒரு பக்கமும் இந்த எக்ஸ் ஒரு பக்கமும் நீங்கள் இந்த கான்ஸ்டன்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கோங்க. அப்போ என்ன வாங்கினா 180, இந்த 40 இந்த வரும்போது மைனஸ்னு ஆயிரும், இந்த மைனஸ் 3x அந்த வரும்போது என்ன ஆகுனா ப்ளஸ் 3xன்னு ஆயிரும். ஸோ இப்போ என்னென்னா மைனஸ் 40, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3x என்னவாயினா 4x. ஸோ அப்படியே ரீரைட் திருப்பி எழுதிக்கோங்க. அட் இஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 140. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 35 டிகிரி வரும். அட் இஸ் 4ஆல் 140 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா உங்களுக்கு 35 டிகிரி. ஸோ எக்ஸ் 35 டிகிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸுங்கிறது 35 டிகிரி அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ண முடியும். ஃபோர் யூ அதாவது எக்ஸ் வேல்யூ கிடைச்சினாலே உங்களுக்கு எல்லா வேல்யூமே நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் ஆங்கிள் இ என்னதுன்னா ஆங்கிள் இ வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி இல்லைங்களா? அட் இஸ் 35 டிகிரி. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரூவ்டு. தென் ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் யூக்கு ஈக்குவல். ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஆங்கிள் ஏங்கிறது ஆங்கிள் யூக்கு ஈக்குவல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு இப்போ. ஸோ அப்போ நீங்கள் 2 டைம்ஸ் எக்ஸ் போட்டாலே போதும். இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை கொண்டே போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் இந்த ஈக்குவேஷனில் ஆங்கிள் யூ இருக்கு இல்லைங்களா, 140 மைனஸ் 2x. ஸோ இதில் கொண்டே போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்னென்னா 70 டிகிரி தான் கிடைக்கும் ஆங்கிள் யூ. அதே மாதிரி இப்போது இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆங்கிள் T வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் யூ, ஆங்கிள் N. ஆங்கிள் T வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் N. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம் எக்ஸ் வேல்யூ, இல்லை இதுலேயும் போடலாம். ஏதோ ஒன்றை போட்டிங்கனாலே போதும். ஸோ தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 40 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். 35 ப்ளஸ் 40 75 டிகிரி வரும். ஸோ 75 டிகிரி அவ்வளோதான். ஸோ இந்த இதில் 3 ஆங்கிள்ஸ், அதாவது 3 ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3 ஆங்கிள்ஸுமே அதாவது மொத்தமாக 6 ஆங்கிள்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாலும் என்னன்னா இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆல் மெஷர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். For more videos, please subscribe my channel. Thank you for watching.